வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு 6வது டே, 6th லா ஆஃப் பவர். 48 லா சொன்னார் ராபர்ட் கிரீன். 6வது லா. எல்லாரும் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, சீன் காமிக்காது. இந்த லா வந்து தலைகீழ சொல்லுது. சீன் காமி அப்போ தான் நீ வந்து பவர்ஃபுல் ஆவேங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லுது? நம்ம கல்ச்சர் அப்படி தானே, நம்ம டாக்ஸைலாக இருக்கணும். அவன் சீன் காட்டுறதுன்னு சொல்லு. அவன் என்ன சொல்கிறான்? பி நோட்டிஸ்ட். யுவர் பர்சனாலிட்டி ஷுட் பி that people notice you. You should have a personality like that. இப்போ என்னையே எடுத்துக்க. People, I stand out. People notice me. Why people notice me, I don't know. And they also don't know. உனக்கும் அது ஏன்னு தெரியாது. But people have lots of reasons. So, especially இந்த சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க என்னை பயங்கரமாக பண்ணுறப்பா. They adore me. Yes, I know. அதுக்கு பட் there is no particular dress or particular way I do things, and அதனால் அவங்க என்னை நோட்டீஸ் பண்ணணும்னு சொல்ல. ஸோ யூ ஷுட் பி தி சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். பீப்புள் ஷுட் லைக் யூ. இந்த ஷாருக் கான் இடத்துல சொல்லுவான், ஒரு ஸ்ட்ரீட்டில் நான் நடந்து யாருமே என்னை பார்க்கலன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு ஸ்ட்ரீட்டில் போகிறச்ச 10 பேராவது என்னை ஹலோன்னு சொன்னால் தான் எனக்கு பிடிக்கும்னு. இப்போ என்னையே நீங்கள் எடுத்திங்கன்னா, நான் தமிழ்நாட்டுக்குள்ளே போகிறதும் தமிழ் ஆளுகள் இருக்கிற ஏரியாவுக்கு போகிறதுக்கும், நான் நார்த் இந்தியாவுக்கு போனேன்னாலும் ஒரு டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியும். இப்போ நான் இங்கே போகிறேனோ துபாய்க்கு போகிறேனோ உடனே என்னை வந்து ஒரு 10 பேராவது பார்த்து கை குலுக்கி வந்து செல்ஃபி ரொம்ப எடுக்க மாட்டேன், எடுப்பாங்க. ஓகே, செல்ஃபி எடுத்துட்டு ஏதாவது பேசுவாங்க. ஒரு வீடியோவில் இப்படி சொன்னீங்க அப்படி சொன்னீங்கன்னு ஒரு டிஸ்கஷன் ஓடும். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி 1 டே டெல்லிக்கு போகிற மாதிரி ஆச்சு. நைட்டு போயிட்டு நேராக மதுரைக்கு வந்தேன். அவனுக்கு ஞாபகம் இருக்கிறது தெரில. இருக்கு. ரைட். ஸோ யூ ஃப்ளூ மீ அவுட் டு மதுரை சேம் டே. அதில் எப்படி இருந்ததுன்னா, ஹோல் டே வாஸ் இன் டெல்லி. ஒன்ஸ் ஐ லெஃப்ட் தி ஏர்போர்ட் அண்ட் வென்ட் டு ஹோட்டல் நைட். நோ, ஐ வாஸ் அ நார்மல் பர்சன். நோபடி நியூ மீ. அண்ட் ஹோல் டே ஐ டிட் மை ஒர்க். நோபடி நியூ மீ. நாள் ஃபுல்லாக டெல்லி ஃபுல்லாக சுற்றின போது யாரும் எனக்கு தெரில. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இருந்த மாதிரி இருந்தது. ஒரு அனானிமிட்டி எல்லாமே நல்லா இருந்தது. மூமெண்ட் ஏர்போர்ட்டுக்கு வந்து நம்ம கேட்டுக்கிட்ட வந்தேன். தட் இஸ் மெட்ராஸ் போகிற கேட்டு வரைக்கும் வந்தேன். மெட்ராஸில் வந்த கேட்டோன்னே ஒரு 10 பேர் என்னை சூழ்ந்துக்கிட்டாங்க. பட் ஐ லைக் இட் ஆஃப்கோர்ஸ். ஸோ ஒரு சென்டர் ஆஃப் எனக்கே ஐ ஃபெல்ட் குட். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு பொறுத்தையும் திரும்பி வந்து ஒரு மக்கள் வந்து என்னை திரும்பி அன்பு செலுத்தி ஐ ஃபெல்ட் வாண்டட், ஐ ஃபெல்ட் குட். ஸோ பீயிங் அ சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். தான் ராக் டுவேன் ஜான்சனோட இதில் சொல்லுவான். இதுமாரி கேட்பாங்க இன்டர்வியூவில், இதுமாரி நீங்கள் இடத்தையும் போட எல்லாரும் உன்னை இரிட்டேட் பண்ண மாட்டாங்கிறான். அவன் சொன்னான், இல்லைப்பா, அவங்க பண்ணதுனால தான் எனக்கு அது எல்லாமே இருக்குது. ஆனால் ஹாப்பிலி நான் இவ்வளோ வேணால் சிக்னேச்சர் கொடுக்குறேன், இவ்வளோ வேணால் பேசுகிறேன், பிரச்சனையே கிடையாது. அதுதான் சொல்ல, எனக்கு எவ்வளோ வேணால் செல்ஃபி கேளுங்க. சடனாக நோட்டீஸ் பண்ணனா தான் ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ ஆனால் இது பண்ணும்போது பாக்கியெல்லாம் பார்த்து நம்மளை பொறாமப்படுவானே, நம்மளே ஏதாவது குத்த வழி பார்ப்பானே. ஸோ இட்ஸ் பெட்டர், குவைட்டாக இருக்கிறது பெட்டர் இல்லையா? அதுக்கு தானே இன்னொன்று சொல்கிறாங்க, உன் இன்டிகிரிட்டி அண்ட் ரெப்புடேஷன் தான் இம்பார்ட்டன்ட். மரியாதை தான் ரொம்ப முக்கியம்னு. நீங்கள் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தீங்கன்னா அண்ட் ஆனஸ்ட்டாக இருந்தீங்கன்னா எனக்கு வந்து உங்களுக்கு மரியாதையும் மதிப்பும் நிறைய இருக்கும். இப்போ நான் ஆக்சுவலி நான் ரிவர்ஸில் சொல்கிறேன். நார்மலாக என்ன ஆகும்னா, நான் மெட்ராஸ்க்குள்ளே வரேன்னு வைங்களேன், என்னோட கூட வரவங்களாம் சொல்கிறாங்க, உங்கள் அப்பா மெட்ராஸ் ஏர்போர்ட் வந்துட்டோன்னு. ஏன்னா நார்மலாக எல்லோரும் கஸ்டம்ஸ் இமிக்ரேட் ஒன்றும் எடுத்துகிட்டு வர போகிறதில்ல, திறந்தாலும் ஒன்றும் இருக்க போகிறதில்ல. உள்ளே வந்தான்னு வச்சுக்கோங்களேன், இமிக்ரேஷனில் நான் நீன் போட்டி போடுவாங்க என் ஸ்டாம்ப் அடிக்கிறதுக்கு. கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசுவாங்க, கொஞ்சம் அரட்டை அடிப்பாங்க. அந்த ஹிந்திக்காரங்களுக்கெல்லாம் தோணி, யாரா இவன்கிட்ட பேசின்னு இருக்காங்கன்னு. அது மாதிரி கஸ்டம்ஸில் இருக்கிறவங்களாம் என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க. ஸோ அது என்ன ஆகும்னா, டக்குன்னு வெளில கூட்டின்னு வந்துடுவாங்க. வந்து நீங்கள் நினைக்கிறீங்க நாங்கள் கூட வாங்கலாம் தெரியும், நீங்கள் இவ்வளோ நேரம் பேசின்னு இருக்கீங்கன்னு. ஸோ பண்ணிக்கிட்ட கேட்கணும். இந்த ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னா நாங்கள் அவ்வளோதான், நாங்கள் சேர் போட்டு நாங்கள் உட்கார வேண்டியது தான். ஸோ வந்து பேக்கேஜ் மட்டும்தான் டிலே ஆகும். ஸோ இதில் பொறாமப்படுறதுக்கு என்ன இருக்குது? இதில் பொறாமப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆஸ்லாங் என் பேர் எப்போ கெட்டு போகும்னா, நான் தப்பாக சொன்னால் கூட கெட்டு போகாது. ஏதோ இப்போ மனுஷன் சொன்னால் தப்பாயிடுச்சுன்னு விட்டு போடுவாங்க. டெலிபரேட்டாக நான் ஏதாவது பண்ணி என்னோடய கெயினுக்காக நான் ஏதாவது பொய் சொல்லி அதுலேருந்து எனக்கு கெயின் வந்திருக்குன்னு தெரிஞ்சால் தான் ரெப்புடேஷன் வில் சஃபர். ஸோ அந்த ரெப்புடேஷன் இருக்கிற வரைக்கும் அட்டென்ஷன் வில் நாட் மேட்டர். ஆனால் நம்ம பாலிடிக்ஸ் போகிற இதுதானே,
அவன் வந்து சீனை காமிச்சு தான் பெரிய ஆளாகிறான் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஒரு வேலை செஞ்சு பெரிய ஆளாமல் சும்மா வந்து பணம் செலவு பண்ணி நம்ம ட்ரம்ப் அதெல்லாம் தான் செய்யாது. நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக ரெடியூஸ் பண்ணிடுறீங்க. ம் நம்ம ஊரில் நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, அந்த ஜேர்னலிஸ்ட்லாம் ம் சொல்லுவாங்க அந்த டைனாஸ்டி ம் பாலிடிக்ஸ் தப்பு ம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்மளுக்கு பல் டாக்டர் தெரியும், என் பல் டாக்டர் ஒன்று தெரியும், அவங்க தாத்தா தான் நம்ம கண்டாக்டர். கரெக்ட். ஸோ ப்ரொஃபஷனல்ஸ் ஆல்சோ ஹேண்டில் ஒன் பிஸ்னஸ் டு அதர். நீங்கள் சொல்கிறதா கரெக்டாக. எக்ஸ்பீரியன்ஸ் வருது இல்லை, ஜென்ரேஷன். அப்போ இதில் மட்டும் வராதா? நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் செல்ல எடுத்த பாயிண்ட் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அது சரி. இப்போ ஈவன் த மோஸ்ட் ப்ரொஃபஷ்னல் குரூப் டாட்டா குரூப்லேயே அவங்க ஃபேமிலிக்குள்ளே தான் அவன் கொடுத்துப்பான். அதே மாதிரி தான் இதுவும். த நேச்சுரல் டெண்டன்சி இஸ் டு ஹேண்ட் ஓவர் டு somebody in your family unless nobody in your family is interested. அப்போ புரியுது. நீங்கள் சாணக்கியா ஒரு ரூல் சொன்னார் ரொம்ப நாள் முன்னாடி. அதுமாரி இவன் கிட்ட நிறைய பணம் இருக்கோ, பணக்காரன் தான் வந்து ஊரை ஓட்டணும். ஏன்னா ஏழை பிச்சைக்காரன் இருந்தால் ஊரை ஓட்டினா நாட்டை. இல்லை சாணக்கியாவோட பிரின்சிபல் என்னென்னா, யார்கிட்ட ராஜாவாக்கணும்னு கேட்பான். சம்ஸ்கிருதத்தில் இருக்கும், யாரை ராஜா ஆக்கணும், யூ வில் கிவன் 2 choices. அவனே அவனுக்கு கேள்வி கேட்டுப்பான். ஒரு ரொம்ப பணக்காரன் ஆனால் ரொம்ப புத்திசாலி கிடையாது, மேன் ஆஃப் ஆவரேஜ் இன்டெலிஜென்ஸ், ஆமாம், பட் பெரிய பணக்காரன். இல்லை மேன் ஆஃப் வெரி ஹை இன்டெலிஜென்ஸ் பட் ரொம்ப ஏழை. இதில் யாரை சூஸ் பண்ணுவேன்னு கேட்பான். ஏழை தான். அப்போ அது இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல. அவன் என்ன சொல்லுவான், இல்லை நீ பணக்காரனை சூஸ் பண்ணணும்மா. ஏன்னா கொள்ளடிக்கணும்னு ஆசை இருக்காது. பெரிய பரம்பரை பணக்காரன், அவனுக்கு அவன் பணம் எங்கே இருக்குன்னே தெரியாது. ஸோ அவன் வந்து உன்னோட கஜானாவில் திருடி அவனுக்கு வச்சுக்க மாட்டான். ஆனால் ரொம்ப ஏழையாக இருக்கிறவன் ஃபஸ்ட்டு நான் பணக்காரனை எப்படி ஆறுதுன்னு பார்த்து செட்டப் பண்ணோம். தேர் ஆர் எக்ஸப்ஷன்ஸ் டு திஸ் ரூல். ஆமாம், காமராஜர் எல்லாம் காமராஜ், மன்மோகன் சிங், இது மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க. தே ஹவ் நாட் வச்சுட்டு போயிட்டார். இருந்துட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. இன் கேஸ் ஆஃப் காமராஜ் கட்சி பேர்லேயே சொத்தை வச்சுட்டு போயிட்டார். ஆமாம், வண்டியிலே இறங்கிலாம் நீங்கள் சொன்னீங்களே பிரிட்ஜை கிராஸ் பண்ணலாம் ஹெல்ப் பண்ணியிருக்குது. ஸோ இதில் எப்படின்னா வெரி கிளியர்லி த டைனாஸ்டி கிவ்ஸ் யூ ஹெல்ப் ஒன்லி டு வின் ஒன் எலெக்ஷன். அண்ட் டைனாஸ்டி லைக் ஃபார் ராகுல் காந்தி, பிகாஸ் his dynasty is so long, it proved to be a curse. கரெக்ட். அவன் பண்ணாத தப்புக்குலாம் அவன் பதில் சொல்லணும். கரெக்ட். அவங்க பாட்டி முக்கால்வாசி பேருக்கு அவன் உங்கள் கொள்தாத்தா பேர் உனக்கு தெரியுமான்னு எனக்கு டவுட்டு. உண்மைதான். ஸோ ஆனால் உங்கள் கொள்ளுத்தாத்தா பண்ண தப்புக்கு நீ ரெஸ்பான்சிபிள் சொன்னால் எப்படி இருக்கும்? அசிங்கமாக இருக்கு. அதான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. பிகாஸ் he is a dynast and because his great grandfather happened to be the first prime minister, அவனை வந்து அதுக்கெல்லாம் குத்தம் சொல்லிட்டு இருப்போம். ஆனால் அவர் மேஜர் குத்தமே வந்து அவர் சீன் காமிக்க மாட்டேங்குதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இதுக்கு நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஸோ இட் இஸ் ஹவு கேன் ஹீ பி ரெஸ்பான்சிபிள். இப்போ ரீசெண்டாக ஒரு இது பார்த்தோம், நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் டிபேட் பார்த்தோம். Forget the merits and demerits. Prime Minister, instead of speaking on Operation Sindoor, நேரு என்ன பண்ணாருன்னு பேசிட்டு இருந்தோம். நேரு செத்து போய் 59-60 வருஷம் ஆயிடுச்சு. ரைட்டா? நேரு செத்து போகும்போது இவன் பிறந்தது கூட இல்லை, நீ அதை பேசின்னு இருக்கிற. ஸோ பேசிக்லி வாட் பீயிங் அ டிசெண்டன்ட் இஸ் அ கர்ஸ். நோபடி இஸ் பர்ஃபெக்ட். பட் உங்கள் குலதாத்தா பண்ண தப்புக்கு நீ ரெஸ்பான்சிபிள்னா life doesn't add up. So the reverse, life can cut both ways. It can be a benefit. It can also be a curse. The benefit is உன் பேர் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தெரியும். கரெக்ட். ஸோ இஃப் யூ ஹாவ் டு பிகம் சக்ஸஸ்ஃபுல் இன் லைஃப், யூ ஹவ் டு ஸ்டாண்ட் அப் ஃப்ரம் தி க்ரௌட். நீங்கள் சொன்ன மாதிரி ராகுல் காந்தியோட ப்ராப்ளம் என்ன இருந்ததுன்னா, he didn't want to embrace the dynasty name. He felt guilty for it himself. There is so much pressure that he felt guilty. ஃபெயிலியர் ஆகிட போகிறோம். இல்லை ஃபெயிலியர் ஆகிட போகிறோம்ல, அந்த பேருக்கு ஒரு கில்ட்டு வந்து இந்த லாஸ்ட் 4-5 years he has become comfortable about his surname. புரியுது. People are using it as a stick to beat himங்கிறத அவன் அப்போ தான் புரிஞ்சுன்னு இருக்கான். இல்லாட்டா he was feeling guilty. புரியுது. இப்போ இந்த சீன் அண்ட் இந்த ஸ்டாண்ட் அவுட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸையும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஸ்டீவ் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னு நீங்கள் எப்போதும் அந்த டர்ட்டில் நெக் பிளாக் டிஷர்ட்டும் ஒரு பேண்ட்டும் தான் போட்டுருப்பான். யூ வில் see him only in that. லேட்டர் டேஸ் முன்னாடி காக்கி பேண்ட்ஸ் போட்டுன்னு ஏதோ போட்டிருந்தான். பட் அட் சம் ஸ்டேஜ் he switched over. It became an iconic signature dress. Mark Zuckerberg is trying to copy the same thing. அது ஊற்றிக்கிச்சு. ஏன்னா நீங்கள் சொன்ன மாரி இன்டெகிரிட்டி இல்லை, புரிஞ்சிருது.
இன்றைக்கி இதுதான் லெசன். மற்றவங்க உங்களை நோட்டீஸ் பண்ணாதான் நீங்கள் யூ ஹேவ் அரைவ்டுன்னு தெரியும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது, ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.